இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, தகுதியான பெண்களுக்கு ஜூலை 15ஆம் தேதி இன்று 1000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக வெளியான அறிவிப்பு என்ன என்பதை பற்றியும், பணம் வராதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக தற்போது வெளியிட்ட அப்டேட் இது தான். இதில் பார்த்தீங்கன்னா 1,16,48,000 பெண்களுக்கு வந்து உரிமை தொகை வழங்கப்பட்டதாக மென்ஷன் பண்ணிட்டு, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் 1,15,00,000 பெண்கள் வந்து ஏற்கனவே மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகை பெற்று வந்தனர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, இவர்களுடன் சேர்த்து புதிதாக 1,48,000 பேருக்கு வந்து இன்று முதல் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது. இனி அவர்களுக்கும் மாதந்தோறும் உரிமை தொகை வழங்கப்பட சொல்லியிருக்காங்க. இதுவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் உங்களோட வங்கி கணக்கிற்கு வரலனா, நீங்கள் ஏற்கனவே மேல்முடி செய்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து ₹1 அமௌண்ட் கிரெடிட் ஆன எஸ்எம்எஸ் வந்திருக்கணும்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ₹1 அமௌண்ட் கிரெடிட் ஆயிருந்தால் இன்றைக்கி வரலனாலும் நாளைக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ₹1000 கிடைச்சிடும். இதுவே உங்களுக்கு ₹1 கிரெடிட் ஆன எஸ்எம்எஸும் வரல, இதுவரை உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கலனா, நீங்கள் வந்து ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அதை எப்படி ஃபைல் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு முதல்வரின் முகவரின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல் வந்துட்டு முதல்வரின் முகவரின்னு சொல்லி வரும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக இருக்க வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தாலும் லாகின் பண்ணிக்கிங்க. அக்கௌண்ட்லனா சைன் அப்ன்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சப்மிட் கொடுங்க. லாகின் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ஆல்ரெடி மெம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லை சைன்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். உங்கள் அக்கௌண்ட் லாகின் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லாகின் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். வெரிஃபைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாகின் பண்ணுங்கள். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ட்ராக் எக்ரிவென்ட்ஸ், ஃபைல் எக்ரிவென்ட்ஸ்னு இருக்கும். நீங்கள் வந்து ஃபைல் எக்ரிவென்ட்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு சப்மிட் எக்ரிவென்ட்ஸ்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா பெட்டிஷனர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட ஃபுல் அட்ரஸ் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணிங்க. அட்ரஸ் என்டர் பண்ண பிறகு ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர் அதை என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பப்ளிக் இண்டிவிஜுவல் நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. அது செலக்ட் பண்ண பிறகு உங்களோட ஆதார் கார்டு நம்பர், ரேஷன் கார்டு நம்பர்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணிட்டு கிரீவன்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு மகளிர் உரிமை தொகைக்கான ரூபாய் 1000 வந்து கிரெடிட் ஆகலன்னு சொல்லி டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கிங்க. எந்த மந்த்துக்கான பணம் வரலன்னு சொல்லிவிட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனல்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது எஸ் கொடுங்க, நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஜெண்டர் செலக்ட் பண்ண பிறகு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அது செலக்ட் பண்ண பிறகு லோக்கல் பாடி டைப் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்ல. கிரீவன்ஸ் டைப் வந்து மகளிர் உரிமை திட்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை ஸ்கீம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் செலக்ட் ஆகிடும். அடுத்ததாக லோக்கல் பாடி டைப் வந்து செலக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. கிரீவன்ஸ் டைப் செலக்ட் பண்ணிவிட்டு கிரீவன்ஸ் சப் டைப் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் டிடெக்டட் பை பேங்க்ஸ் அப்ரூவ்ட் பட் அமௌண்ட் நாட் கிரெடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டேட்டஸில் அப்ரூவ் ஆகிருக்கு, அமௌண்ட் கிரெடிட் ஆகலைன்னா அப்ரூவ்ட் பட் அமௌண்ட் நாட் கிரெடிட்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பிறகு உங்களோட டிஸ்ட்ரிக்ட், தாலுக் எல்லாமே செலக்ட் பண்ணிங்க.
அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸ் சேம் சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை டிக் பண்ணிவிட்டு இது சம்மந்தமான டாக்குமெண்டேஷன் இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அமௌண்ட் கிரெடிட் ஆன எஸ்எம்எஸ் அந்த மாதிரி இருந்தால் அதை அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா 7 to 15 டேஸ்க்குள்ளே உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.